வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சில வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஃப்ளோ வந்து செட் பண்ணி நம்ம ஓடில் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாட்டர் பியூரிஃபையர் அப்படின்ற பிஸ்னஸ் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க தான் B2C கஸ்டமர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொட்டேஷன் கொடுக்குறதாட்டும், தென் அதுக்கப்புறம் கொட்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து ஃபீல்டுக்கு போவாங்க. நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஃபீல்டு சர்வீஸ் போவாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் அது வாரண்ட்டி இருக்கா அதெல்லாம் ட்ராக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும் இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம கம்பெனியில் வந்து ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ அதுலேருந்து நமக்கு என்கொயரி வருது. ஸோ அந்த என்கொயரி ஃபாலோஅப்லேருந்து நம்ம வந்து கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இதுதான் வெப்சைட்டு. ஓகேங்களா? இதில் வந்து நான் டெமோவாக நான் வந்து என்னோட நேமே கொடுத்துக்கிறேன். ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர், அப்புறம் மெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா நான் இது வந்து XYZ கம்பெனி அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஐ நீட் அக்வா பியூரிஃபையர் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்னோட நீடு இதுதான் அப்படின்ற மாதிரி நான் வந்து சப்மிட் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ கொடுத்த உடனே என்ன ஆகும்னா நமக்கு தேங்க்யூ மெசேஜ் மாதிரி ஒன்று சென்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட டேட்டாபேஸ்க்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஓடோட டேட்டாபேஸ்க்குள்ளே போய்க்கிறேன். இங்கே வந்து நம்மளோட ஆப்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சிஆர்எம் இருக்கு இல்லையா, நான் சிஆர்எம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ சிஆர்எம்மில் ஃபஸ்ட்டு லீடு. ஸோ இந்த லீடுக்குள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்கொயரிக்கு அந்த வெப்சைட்லேருந்து நான் என்கொயரி பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுக்கான லீடு வந்து இங்கே ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து எனக்கு என்னென்னா என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்றது இங்கே தெளிவாக தெரியுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கம்பெனி, எந்த பர்சன், அவங்களோட ஃபோன் நம்பர். ஸோ இப்போ வந்து ஒரு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த பர்சனுக்கு கால் பண்ணி அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை நமக்கு வந்து யாருக்காவது அசைன் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா இங்கே வந்து சேல்ஸ் பர்சனில் நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீரியாரிட்டி, இந்த லீடோட பீரியாரிட்டி எவ்வளோ அப்படின்றத கொடுத்துக்கலாம். தென் டேக். ஸோ இங்கே வந்து டேக் வந்து வாட்டர் பியூரிஃபையர் அப்படின்ற நான் வந்து இங்கே வந்து ப்ராடக்ட்டை வந்து கன்சர்ன் பண்ணுறேன். சில பேர் பிஸ்னஸில் வாட்டர் பியூரிஃபை மட்டும் இல்லை, ஸோ ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இந்த மாதிரி ஹோம் அப்ளையன்ஸும் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அதுக்கான ப்ராடக்ட் நம்ம டேக்கில் போட்டுவிட்டோம் அப்படின்னா இது எதுக்கான என்கொயரி அப்படின்றது நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து நாளைக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதில் போயிட்டு கால் அப்படின்றத கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னைக்கு பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை போடுறோம். தென் இங்கே வந்து கஸ்டமரோட ஃபீட்பேக், ஐ மீன் அவங்களோட என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, கால் பேக் ஃபார் டுமாரோ. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஷெட்யூல் ஆகிடும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம லீடில் நிறைய லீட்ஸ் இருக்கும். ஸோ அந்த லீடில் இந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு இன்றைக்கி என்ன வந்து ஃபாலோஅப் இருக்குது அப்படின்றது நமக்கு இங்கே தெளிவாக தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது க்ரீன் கலரில் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக ஃபியூச்சர் டேட்டில் இருக்குது. இன்கேஸ் நான் வந்து இதை வந்து இன்றைக்கி டேட்டில் நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டேட்டில் 21 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும்போது இன்றைக்கி எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், எந்த லீடெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபை வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி டேட்டில் இருக்குது, இன்றைக்கி நான் கால் பண்ணுறேன். ஸோ அப்போ கால் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு வந்து நாளைக்கு கால் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கஸ் டன் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால் பேக் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? மறுபடியும் கால் பேக்குன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டேட்டு அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டன் அண்ட் ஷெட்யூல் நெக்ஸ்ட்னு இருக்கு இல்லையா, அதை நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு பேஜ் கிரியேட் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம இன்னும் அடுத்த நெக்ஸ்ட் டேக்காக நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபியூச்சர் டேட்டில் க்ரீன் கலரில் காமிக்கும். ஸோ நாளைக்கு அவங்க வரும்போது அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த லீடு வந்து மிஸ்ஸே ஆகாது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இது வந்து கன்ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இவங்க வந்து மார்க்கஸ் டன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து டன் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு என்னென்னலாம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோம் அப்படின்றத நமக்கு இங்கே ஸ்டோரேஜ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு கன்வர்ஷன் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்போ என்ன பண்ணுறோம், இங்கே கன்வெர்ட் டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணதும் நமக்கு வந்து ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு ஆப்பர்ச்சுனிட்டி, தென் கிரியேட் எ நியூ கான்டாக்ட். ஏற்கனவே இருக்கிற கான்டாக்டோட நம்ம லிங்க் கொடுத்துக்கணுமா இல்லைனா கிரியேட் நியூ கான்டாக்ட் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கஸ்டமரை சூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த கஸ்டமரை எந்த சேல்ஸ் பர்சன் ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்து நம்ம வந்து
கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் கிரியேட் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லையா? அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே லீட்ஸில் இருந்து நமக்கு வந்து மூவ் ஆகி நம்மளோட பைப்லைனுக்கு வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பைப்லைனில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து நான் அங்கே சேல்ஸ் பர்சன் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, நம்ம எந்த டீம் இந்த லீடை ஃபாலோ பண்ணுறதுக்கு சேல்ஸ் பர்சன் கொடுத்தோம்னா அவங்களோட டேஷ்போர்டில் அந்த லீடு மட்டும் தான் தெரியும். ஓகேங்களா? நான் இப்போ அட்மின் டேஷ்போர்டில் இருக்கேன். அதனால் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூவில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இது வந்து குவாலிஃபை லீடுக்கு நம்ம ட்ராப் டவுன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து மணிக்கு நம்ம வந்து ஒரு கொட்டேஷனோ ஏதோ சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து லீடில் இருக்குது. நம்ம வந்து கொட்டேஷன் சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? உள்ளே போயிட்டு ஸோ இங்கேருந்து மணிக்கு நம்ம அவங்களுக்கு ப்ரொபோசேஷன் சென்ட் பண்ணணும். ஸோ நியூ கொட்டேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் இருக்குது. தென் அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம அட்ரஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் இங்கே இருந்த முறைக்கு இந்த இன்டர்லிங்க் அப்படின்னு இருக்குல்ல, இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த பேஜுக்கு போயிடும். நீங்கள் வந்து இங்கே நம்மளோட கஸ்டமர்ஸுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். நான் வந்து டிஃபால்ட்டாக சும்மா சாம்பிளுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு பேக் போகிறேன். ஸோ பேக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நான் எது இதெல்லாம் எனக்கு வேணுமோ அதை மட்டும் நான் போட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் எடுத்து விட்டுறேன். XYZ கம்பெனின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே வந்து ப்ராடக்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ராடக்ட்டில் என்ன அவங்க கேட்டாங்க, பியூரிஃபையர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நான் வந்து அதை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றது இங்கேயே நமக்கு வந்து மென்ஷன் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்குது. நம்மக்கிட்ட அவைலபிள் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்றது இங்கேயே நமக்கு காமிக்கும். ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீசஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ யூனிட் ப்ரைஸ் 15,000 அப்படின்ற மாதிரி கொடுத்து இதை வந்து டேக்ஸ் வேணும்னா வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம ரிமூவ் பண்ணனாலும் ரிமூவ் பண்ணிவிட்டு கொட்டேஷன் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சென்ட் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டு ஐ மீன் நம்மளோட மெயில் டெம்ப்ளேட் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல நமக்கு வேணுங்கிற மாதிரியான நம்ம கண்டென்ட் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்மளோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம கான்டாக்ட்குள்ளே என்ன மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கோமோ அதுக்கு வந்து நம்ம மெயில் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை சென்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஓடோக்குலேருந்து சென்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் சென்ட் ஸ்டேஜுக்கு மாறிடுச்சு. தென் இங்கே வந்து நமக்கு ஒரு ஹிஸ்ட்ரி லோட் ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து கொட்டேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக நம்ம வந்து கொட்டேஷனோட இதை வந்து ஃபார்மேட்டை மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொட்டேஷன் சென்ட் பண்ணிட்டோம். ஆனால் நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து இல்லை. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ இது வந்து ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ வந்து இதை கன்ஃபார்ம் ஸ்டேஜுக்கு மாற்றுறேன். ஸோ இப்போ கன்ஃபார்ம் ஸ்டேஜுக்கு மாற்றின உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே டெலிவரி அப்படின்றது கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃபீஸ் அட்மின் வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆர்டர் இந்த மாதிரி அட்மின் பார்ட்லாம் பார்ப்பாங்க. இன்வென்ட்ரி மெயின்டெனன்ஸ் வந்து தனியாக இருக்கும் வேர் ஹவுஸில். அப்போ அவங்களுக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த இன்வென்ட்ரின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்குள்ளே போகிறாங்க. இதுக்குள்ளே போனால் அவங்களுக்கு என்ன ஆப்ரேஷன் டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மட்டும்தான் அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 to டெலிவரி அப்படின்றது இருக்குது. அதை கிளிக் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இது ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணி இதை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா ஓவராலாக என்னென்ன அவுட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரியும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா XYZ கம்பெனிக்கு வந்து ஒன்று அனுப்ப வேண்டியது இருக்குது. இது வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? செக் அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா நாட் அவைலபிள் இங்கே உங்களுக்கு தெரியும். ஸோ இன்வென்ட்ரி பர்சனுக்கு ஒன்லி ப்ராடக்ட் என்ன குவான்டிட்டி அனுப்பணும், என்ன குவான்டிட்டி இருக்குது அது மட்டும்தான் உங்களுக்கு நீடு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும்தான் தெரியும் எந்த சேல் ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறோம். ஸோ செக் அவைலபிலிட்டி கொடுத்தோம் அப்படின்னா நாட் அவைலபிள். இப்போ வந்து அவைலபிள் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து பண்ணிக்க பர்ச்சேஸ் மாடியூலுக்குள்ள ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நியூவாக கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம எந்த வெண்டர்கிட்ட நம்ம வாங்குவோமோ அந்த வெண்டரை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் சும்மா கார்த்திக் ராஜா அப்படின்ற மாதிரி நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஆட் ப்ராடக்ட் இங்கே வந்து அக்வா பியூரிஃபையர் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து என்னென்னா 10 குவான்டிட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ 10,000 ருபீஸ் நான் வந்து டேக்ஸ் இதை எடுத்து விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் இதை வந்து கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்குறேன். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து சென்ட் ஃபார் RFQ இப்போ இவங்க கிட்ட தான் இல்லை மல்டிபிள் பர்சன்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து RFQ சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் அதே சேல் ஆர்டரில் என்ன பண்ணமோ அதேமாதிரி மெயில் வந்து சென்ட் ஆகும். ஸோ இதில் வாட்ஸ்அப்பும் நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் இன்டெகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து சென்ட் மெசேஜ் பதில் சென்ட் மெசேஜ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இதை வந்து கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துக்கிறேன் டேரெக்டாக. இப்போ நான் கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரிசீப்ட் அப்படின்றது உங்களுக்கு கிரியேட் ஆகிடும்.
ஸோ இப்போ வந்து சேம் அதே தான். பர்ச்சேஸ் பர்சன் வந்து அட்மினாக இருக்காங்க, அட்மின் ரோல் பார்க்குறாங்க. டெலிவரி பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது, டெலிவரி அனுப்புறதெல்லாம் வேர் ஹவுஸ் பர்சன் அப்படின்னா. ஸோ வேர் ஹவுஸ் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரிக்குள்ளே போவாங்க. இன்வென்ட்ரியில் இங்கே ரிசிப்ட் அப்படின்றதுல ஆப்ரேஷன் ஒன்றுன்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து அவங்க கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்வெர்டில் வந்து கார்த்திக் ராஜா அப்படின்ற ஒரு கான்டாக்ட் பர்சன்ட்ட இருந்து நமக்கு வந்து இன்னைக்கு வந்து ரிசிப்ட் எடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு, ஓப்பன் ஆகும். ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் இங்கே அவங்களுக்கு ரிசீவ் ஃப்ரம் யாருக்கிட்ட இருந்து வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் டேட்டு, அதுக்கப்புறம் சோர்ஸ் எந்த பர்ச்சேஸ் கார்டர் அகேன்ஸ்டாக வருது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட்டு என்ன குவான்டிட்டி ரிசீவ் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து வேலிடேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வேலிடேட் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இன்கேஸ் அவங்க வேலிடேட் கொடுத்துட்டாலுமே அது வந்து எடுத்துக்காது. என்ன சொல்லுது அப்படின்னா, யூ நீட் a supplier லாட் அண்ட் சீரியல் நம்பர். ஸோ அப்போ அக்வா பியூரிஃபையர் இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக சீரியல் நம்பர்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்வெர்ட் எடுக்கும்போதே லாட் அண்ட் சீரியல் நம்பர் கொடுக்கணும் அப்படின்றது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுத்துரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து நான் மேனுவலாக கொடுக்குறேன். அது இல்லாத பட்சத்துக்கு நம்ம பார்கோடு ஸ்கேனிங் சிஸ்டம் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த பார்கோடு வழியாக நம்ம வந்து இன்வெர்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ மேனுவலாக கொடுக்குறேன். டீட்டெயில் போயிட்டு ஸோ இங்கே வந்து ஜென்ரேட் சீரியல் நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ இதை நான் கொடுத்துட்றேன். ஸோ லாட் 0001 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் சீரியல் நம்பர் 10 வரைக்கும் கொடுத்துட்டு இதில் நியூ நியூ கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம இங்கே ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் கொடுத்து நீங்கள் ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா ஓகே. ஓகேங்களா? ஸோ ஜென்ரேட் கொடுத்த உடனே இங்கே 1 2 3 4 5 6 7 8 10 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் யூனிக் சீரியல் நம்பர் வந்து கிரியேட் ஆகிடும். இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து வேலிடேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ராடக்ட்டோட ஸ்டாக் என்ன இருக்குது அப்படின்றத காமிச்சிடறேன். அவைலபிலிட்டி 0 காமிச்சிட்டேன். இருந்தாலும் ஒரு டைம் நம்ம ஸ்டாக்லேயும் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இன்வென்ட்ரியில் ப்ராடக்ட்டில் தான் இருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் போகிறேன் அப்படின்னா இந்த அக்வா பியூரிஃபையர் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் ப்ராடக்ட்டோட பேஜ். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இமேஜ் ஆகட்டும், தென் அதோட பேர், அப்புறம் ஆட்ரிபியூட்ஸ், அதோட கலர்ஸ் அண்ட் மாடல்ஸ் அதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். தென் சேல்ஸுக்கு ப்ரைஸ் அப்படி மல்டிபிள் இதுக்கு நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஸோ அவங்களோட யூனிட் ப்ரைஸ் என்ன, எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். ஆன் ஹேண்ட் 0 அப்படின்றது இருக்குது. ஸோ இங்கே ரிப்போர்ட்டிங்கில் ஸ்டாக் போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் நம்ம வந்து கேட்டகரி வைஸ் வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து சர்வீஸ் அண்ட் குட்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இதில் நான் ஃபினிஷ்டு குட்ஸில் வச்சுருக்கேன் இந்த அக்வா பியூரிஃபையரை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10,000, இங்கே வந்து ஆன் ஹேண்ட் 0 தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து நான் வேலிடேட் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் நான் வேர் ஹவுஸ்க்குள்ளே வந்துட்டேன். ஓகேங்களா? இங்கே நான் இன்வெர்ட் பண்ணுறேன். வேலிடேட் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ இங்கே வேலிடேட் கொடுத்த உடனே இங்கே வந்து ஸ்டாக்கில் நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே அந்த ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபினிஷ்டு குட்ஸில் போகிறேன். ஸோ இங்கே ஃபினிஷ்டு குட்ஸில் போனீங்கன்னா 7 குவான்டிட்டி, ஐ மீன் 10 குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் ஆகிருக்கு. ஃப்ரீ டு யூஸ் வந்து 7. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் கோயிங் 3. இது என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம வந்து சேல் ஆர்டர் வந்து போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, 3 அவுட் ஆகணும் இல்லையா, அதுக்காக அவுட் கோயிங்கில் ரெடியாக 3 இருக்குது. ஃப்ரீ டு யூஸில் 7. இப்போ 10 குவான்டிட்டி இன்வெர்ட் ஆகிடுச்சு. 7 வந்து நம்ம ஃப்ரீ டு யூஸ் அடுத்ததுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 3 வந்து வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெளியில் போய்க்கிறேன். இப்போ வந்து இன்னொரு வேற இன்வென்ட்ரி போகிறேன். டெலிவரி. ஸோ இங்கே டெலிவரி ஆப்ரேஷன்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து கம்பெனி. ஸோ இப்போ நான் XYZ கம்பெனிக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே டீட்டெயில் இருக்கு இல்லையா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாட் அண்ட் சீரியல் நம்பர் எடுத்துகிட்டு வந்துருச்சு. இல்லை நம்ம வந்து வேறு லாட் சீரியல் நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து ஆட்லைன் கொடுத்து வேறு எதை ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். தென் இதுக்கப்புறம் நான் வேலிடேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வேலிடேட் பண்ண உடனே அங்கே வந்து ஸ்டாக் வந்து மைனஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து நான் இது ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஃபினிஷ்டு குட்ஸ் போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன் ஹேண்ட் 7 மாறிடுச்சுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெலிவரி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் வந்து அந்த சேல் ஆர்டருக்கு அகெயின்ஸ்டாக நான் வந்து இன்வைஸ் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஸோ நான் இந்த இதுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குவான்டிட்டி 3, டெலிவரியும் 3 ஆயிடுச்சு அப்படின்றது உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இன்வைஸ் வந்து நம்ம என்ன பண்ணல, 0ன்னு காட்டுது. ஸோ கிரியேட் அண்ட் இன்வாய்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே இந்த மாதிரி வந்துடும். ரெகுலர் இன்வாய்ஸ்னால் அப்படியே டேரெக்டாக நம்ம ரெகுலர் இன்வாய்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை டவுன் பேமெண்ட் வந்து பெர்சன்டேஜில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம பெர்சன்டேஜ் கொடுத்துக்கலாம். இல்லை ஃபிக்ஸ்டு அமௌண்ட்னா ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் ரெகுலர் இன்வாய்ஸ் அப்படின்றத நோட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதில் கிரியேட் டிராஃப்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கிரியேட் டிராஃப்ட் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து மறுபடியும் நம்ம ப்ராடக்ட்டோ அதோட ப்ரைஸோ எதுவுமே போட தேவையில்ல. அங்கே என்ன இருக்கோ அது அப்படியே டேரெக்டாக இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். தென் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு கன்ஃபார்ம் மட்டும் கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஸோ நான் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்.
ஸோ கன்ஃபார்ம் பண்ண உடனே யூனிக்காக ஒரு இன்வாய்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். அதை வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும், கஸ்டமருக்கு சென்ட் பண்ணனாலும் நம்மளால் சென்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம வந்து இன்வாய்ஸ் அண்ட் பிடிஎஃப் இருக்குது, நம்ம பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்போ டவுன்லோட் கொடுத்துட்டேன், டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு இன்வாய்ஸ் ஃபார்மட்டும் நமக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் இப்போ வந்து சென்ட் பண்ணணும், கஸ்டமருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் சென்ட் பண்ணலாம், சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ சென்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து கஸ்டமருக்கு சென்ட் பண்ணிட்டோமா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு வந்து இங்கே ஹிஸ்ட்ரியில் லோட் ஆகும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நம்ம சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு டேகும் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சேல் பண்ணிட்டோம். ஓகேங்க. இப்போ வந்து கஸ்டமருக்கு சேல் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் ஏதாவது புக்கிங் பண்ணணும், ஃபீல்டு சர்வீஸ்க்கு வந்து ஆள் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இங்கே ஃபீல்டு சர்வீஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நியூவா ஒரு இது பண்ண போகிறேன். ஐ மீன் ஒரு டாஸ்க் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? யாருக்கு? சர்வீஸ் டீமுக்கு. ஸோ இப்போ வந்து டாஸ்க் வந்து ஃபார் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஃபீல்டு சர்வீஸ் தான். தென் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் நான் வந்து XYZ கம்பெனி அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ நான் கொடுத்த உடனே அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம போட்ட சேல் ஆர்டரு அது மேபி அது வந்து நம்ம இன்வாய்ஸ் வரை கொண்டு போயிட்டோம் இல்லையா? ஸோ அதனால் அது வரல. ஸோ அதுக்கப்புறம் அண்டர் வாரண்டி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து வாரண்டி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ வாரண்டி இருக்குது அப்படின்னு கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த இந்த சர்வீஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற எந்த ப்ராடக்ட்டுக்குமே வந்து பில் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? வாரண்டியில் இருக்கிறதுனால. ஸோ அதுதான் பில் வந்து நமக்கு பண்ண முடியாது. ஸோ அண்டர் வாரண்டி எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா பில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இதோட டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சர்வீஸ் வந்து என்னைக்கு பிளான் பண்ணுறோம். நான் வந்து ஒரு மண்டே அப்படின்ற மாதிரி 25 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ 25ல வந்து டேட், டைம் சாரி. இப்போ வந்து டைம் வந்து கொடுத்துக்கிறேன். ஒரு 10 11 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். அதே 25 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே. 12 நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 25ல வந்து நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணணும். ஓகேங்களா? நான் வந்து பிளானடுன்னு சொல்லி போட்டு, ஸோ இப்போ வந்து டாஸ்க் வெளில போய்க்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு சர்வீஸ்க்கான இது வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த சர்வீஸை வேறு யாருக்காவது அசைன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நம்மளால் அசைன் பண்ணிக்க முடியும். ஸோ மல்டிபிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சன் இல்லாமல் 2 பெர்சன் போவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நான் ஒரு யூசர் தான் வச்சுருக்கேன். இன்கேஸ் 2 யூசர் இருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு யூசர் தென் அதுக்கப்புறம் ஒரு யூசரும் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இதை வந்து இந்த பீரியாரிட்டி வந்து நம்ம கொடுக்குறது தான். ஹை பீரியாரிட்டி கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பீரியாரிட்டியாக நம்ம வந்து அங்கே சர்வீஸ்க்கு போகணும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து இதை பிளானில் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளானில் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து 25ஆம் தேதி வந்து ஒரு புக்கிங் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சர்வீஸ் பர்சன் டேரெக்டாக இதுக்குள்ளே போய்க்குவாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஒன்லி ஃபார் ஃபீல்டு சர்வீஸோட ஆப் மட்டும் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணதும் அவங்களுக்கு என்னைக்கு டேட்டில் என்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. ஜஸ்ட் அதுக்குள்ளே போயிட்டாலே கஸ்டமரோட லொக்கேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ அவங்க வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டமருக்குள்ளே போகிறோம். ஸோ இன்டர்லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து அவங்களுக்கு பார்ட்னர் அசைன்மெண்ட்டுன்னு இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து காம்ப்யூட் பேஸ்டான அட்ரஸ், இங்கே வந்து நம்ம லொக்கேஷன்ஸ் வச்சுருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கான்டாக்ட்குள்ளே இருக்கும். இப்போ XYZ இருக்கு இல்லையா? ஸோ இந்த கஸ்டமரை பார்க்கணும் அப்படின்னா, அவங்க ஜஸ்ட் கான்டாக்டில் போகிறாங்க. ஸோ XYZ கம்பெனி அப்படின்றத நான் டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து இருக்கு இல்லையா? இதில் வந்து நம்ம மேப் வியூ போட்டுக்கலாம். ஸோ இப்போ மேப் வியூ போடும்போது என்னாகும் அப்படின்னா, நம்ம வந்து கூகுள் மேப்பில் எப்படி நம்ம வந்து லொக்கேஷன்ஸ் வந்து ட்ராக் பண்ணுறோமோ, ஸோ அது மாதிரி நம்ம வந்து இதுலேயும் நம்ம வந்து லொக்கேஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஃபீல்டுக்கு போகிறவங்களுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஃபீல்டுக்கு அனுப்பியிருக்கோம். ஜஸ்ட் நான் உள்ளே போய்க்கிறேன். போயிட்டு ஸோ இப்போ வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் இன் ப்ராக்ரஸ்க்கு மாற்றிட்டு, ஸோ இங்கே ஸ்டார்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட டைமிங் எவ்வளோ மணி நேரம் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத குறிக்கிறதுக்காக. ஸோ இங்கே நீங்கள் வந்து டைம் வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து ஒரு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சர்வீஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கிரைப்பும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே வந்து லாக் டைமும் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ லாக் டைம் கொடுத்துட்டேன் அப்படின்னா, இங்கே வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும்,
டைம் ஷீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து எந்த பர்சன் போனாங்க, ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருந்தோம் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இல்லைனா நம்ம இங்கே டெஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ எவ்வளோ மணி நேரம், நான் ஒரு 1 ஹவர் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ எத்தனாம் தேதி டேட் வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், 25 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது இருக்குது, ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் நோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அவங்க வந்து பிளான் பண்ணும்போது ஏதாவது கஸ்டமருக்கு ஸ்பேர்ஸ் ஏதாவது மாற்றணும் செய்யணும் அப்படின்னாலும் இங்கே வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எம்ப்ளாயில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி கொடுத்துறேன். ஜஸ்ட் இங்கே வந்து ஏதாவது நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், கரெக்டுங்களா. ஸோ இங்கே வந்து சர்வீஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இங்கே ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து அவங்க கிளிக் பண்ணுவாங்க. ஸோ கிளிக் பண்ணதும் நம்மளோட ப்ராடக்ட், அதாவது ப்ராடக்ட் ஐ மீன் வேர் ஹவுஸில் இருக்கிற ப்ராடக்ட் லிஸ்ட்டுக்கு போய்க்கிறோம். ஓகேங்களா. நான் இங்கே ஸ்பேர் பார்ட்ஸுன்ற ஒரு இது வச்சுருக்கேன். ஸோ அந்த கேட்டகரியில் ஸோ அவங்க எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ நான் வந்து ஃபில்ட்ரு கேட்ரேஜு, அதுக்கப்புறம் பைப் கிட்டு, அப்புறம் பம்ப் மோட்டார், இந்த 3 வந்து யூஸ் பண்ணுறாங்க, ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, இல்லை புதுசாக போடுறாங்க அப்படின்ற மாதிரி நான் மீன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இப்படி ஸோ நான் அதை வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து டன் அப்படின்ற ஸ்டேஜுக்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைன் ரிப்போர்ட் அப்படின்றதையும் கொடுத்துக்கலாம். ஸோ சைன் ரிப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டைம் ஷீட்டுக்கான ரிப்போர்ட். ஓகேங்களா. அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கஸ்டமருக்கு. ஸோ இப்போ வந்து நான் மார்க்கஸ் டன் கொடுத்துக்கிறேன். ஸோ மார்க்கஸ் டன் கொடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா இங்கே கிரியேட் இன்வாய்ஸ் அப்படின்றது கிரியேட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ நான் இதுக்குள்ளே போகிறேன் இப்போது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் இன்வாய்ஸ்ன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ரெகுலர் இன்வாய்ஸ் கொடுத்ததும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கே இருந்த மணிக்கு அந்த சர்வீஸ் பர்சன் இந்த கிரியேட் இன்வாய்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா டைரெக்டாக அவங்க என்னென்ன ப்ராடக்ட்லாம் மாற்றினாங்க அதோட ரேட்டு எல்லாமே இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ டைம் ஷீட்டை நம்ம வேணும்னா அங்கே வந்து சர்வீஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் இதில் உள்ள டேக்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்டுறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்ம அன்டேக்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 6000 வந்து பில் ஆகிருக்கு. ஐ மீன் 5840 இருக்குது. ஸோ இப்போ வந்து டேரெக்டாக அவங்க வந்து கஸ்டமர் எண்டில் இருந்த மணிக்கே ஒரு கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா கஸ்டமருக்கு இன்வாய்ஸ் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா டேரெக்டாக அவங்க இன்வாய்ஸ் வந்து பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அந்த இன்வாய்ஸை வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா டேரெக்டாக சென்ட் பண்ணிக்கவும் முடியும். ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது பேமெண்ட் தர்றாங்க, அதுக்கான இது இருக்குது, ஐ மீன் இப்போ வந்து கியூஆர் இருக்குது அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம். தென் இல்லை பேமெண்ட் என்ட்ரி வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் பேமெண்ட் என்ட்ரி வச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஃபீல்டு சர்வீஸ் அந்த பேமெண்ட் விஷயங்கள் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் டீம் தான் அதை அக்கௌண்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அவங்க டேரெக்டாக அவங்களே இன்வெஸ்ட் பண்ணி கஸ்டமருக்கு சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது ஈஸியாக முடிஞ்சிடும். என்ன ப்ராடக்ட் எடுத்திருக்காங்க, அதுக்கான பில்லிங் போட்டாச்சா என்னன்ட்டு அவங்களுக்கும் தெரியும், அக்கௌண்ட்ஸுக்கும் தெரியும். ஸோ அவங்க வந்து டேரெக்டாக அக்கௌண்டிங் போகிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு எத்தனை சேல் இன்வாய்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்றது இங்கே தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 13ல் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் விற்றதுக்கான ரிப்போர்ட்டு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 14ன்னு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் செல் பண்ணது ப்ளஸ் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணதுக்கான அமௌண்ட்டு. ஸோ எல்லாம் சேர்த்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஈஸியாக நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஓடோ மூலிமா வந்து ஒரு விஷயம் ஐ மீன் நம்மளோட பிஸ்னஸை கொண்டு போகும்போது இன்னுமே வந்து ஈஸியாக வந்து நம்ம பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.